நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா எஸ்பிஆர் ஹாலோ பிளாக் அண்ட் ரெடிமேட் காம்பவுண்ட்ஸ் முள்ளங்குறிச்சி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் கரம்பக்குடிக்கின்ற டவுனுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ பொதுவாக இந்த காம்பவுண்டு பார்த்திங்கனாக்கா நம்ம கோட்டாக்காடுன்ற ஊரில் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். ஒரு அண்ணன் ரிக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. இது பழைய காம்பவுண்டு, அதுவும் கஜா புயலுக்கு முன்னாடி போட்ட காம்பவுண்டுன்றதுனால அந்த கஜா புயலில் காற்று அடித்து அதிகமாக ஷேக் ஆகிட்டு இந்த காம்பவுண்டு போஸ்ட்டெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த போஸ்ட்டு எதனால் டேமேஜ் ஆணுச்சு அப்படின்னாக்க, பொதுவாக இதுக்கு முன்னாடி உள்ள மெத்தட் எல்லாமே முறுக்கு கம்பியில் போடுவோம். முறுக்கு கம்பி என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, தண்ணி தேங்குனுச்சு அப்படின்னா அதில் துரு ஏறிட்டு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு இந்த மாதிரி நம்ம போஸ்டெல்லாம் வெடிக்க வச்சிரும். ஸோ இப்போல்லாம் அந்த மாதிரி யாரெல்லாம் போடுறாங்கன்னு தெரியாது. நம்ம அந்த மாதிரியான முறுக்கு கம்பி போடுறதில்ல, ஜிஐ கம்பி தான் போட்டு பண்ணுறோம். அதில் துரு ஏறாது. ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதில் கால் நம்ம ஊனி நட்டுட்ருக்கோம். இதை காங்கிரீட்டு M20 கிரேட் பேஸ் பண்ணி அந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி அப்படி போட்டு நம்ம இது பண்ணுறோம். இது ஏன் ட்ரையாக போடுறோம் அப்படின்னாக்கா, இந்த போஸ்ட்டு ஊன்றப்போ நம்மளுக்கு ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ட்ரையாக போட்டு குத்தி விட்டுட்டு நம்ம செட் பண்ணி விட்ருவோம். இப்போது நம்ம ஆளுங்க நம்ம எல்லா போஸ்ட்டையும் ஊனிட்டாங்க, பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரெடிமேட் காம்பவுண்டில் ஒரு மைனஸ் இருக்குது. எப்படின்னாக்கா, நிறைய பேர் சக்கஸ் பண்ண மாட்டாங்க. இந்த போஸ்டெல்லாம் சாஞ்சிரும், இந்த உடஞ்சிரும், ஸ்லாப்பெல்லாம் விழுந்துரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிவிட்டு இப்போ புது மெத்தடில் போடுறோம். எப்படின்னா, இந்த போஸ்ட்டு ஊனிட்டு அதுக்கு கீழே ஒரு 4-5 வரிசையில் ஹாலோ பிளாக் வச்சு கட்டிட்டு, சாலிட் பிளாக் வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்லாப் மாட்டணும் அப்படின்னாக்க அதோட டூரபிலிட்டி நல்லாயிருக்கும். 2 போஸ்ட்டையும் எந்த பக்கமும் சாய்க்க விடாது. ப்ளஸ் அதுக்கு மேலே உட்கார வைக்கிற நம்ம 6 அடி ஸ்லாப் இருக்குது பார்த்திங்களா, நம்ம கல் வைக்காமல் கட்டணும் அப்படின்னாக்க இந்த பக்கம் 2 இன்ச்சு, அந்த பக்கம் 2 இன்ச்சு, அந்த 2 போஸ்ட்டுக்கு இடையில் 2 இன்ச்சு தான் எல்லா பக்கம் உட்காந்துருக்கும். ஸோ அந்த 6 அடி உயரத்தில் உள்ள லோடு மொத்தமும் அந்த மேலேயே நிற்கும். அதனால் நிறைய டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த போஸ்டெலாம் ஊனதுக்கப்புறமா பாருங்கள், நம்ம ஆளுங்க கான் எடுப்பாங்க. கீழே ஒரு அடிக்கு கான் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே நம்ம 1.5 போட்டு அப்புறம் கலவை போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கல் வச்சு கட்ட வைப்போம். இந்த கானை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்குங்க. இந்த மாதிரி 1 அடி ஆழத்தில் நம்ம கானை எடுத்துருவோம். அப்புறமா அதில் நம்ம 1.5 போட்டு அப்புறம் கலவை போட்டு கூட்டி விட்டதுக்கப்புறமா மட்டம் கட்டிட்டு நம்ம கல் வச்சு கட்டினதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே நம்ம ஸ்லாப் மாட்ட போகிறோம். இதில் A to Z எல்லாமே நம்மளோட செலவு. அவங்கள்ட்ட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு பேசினதுக்கப்புறமா அவங்கள நான் தொந்தரவே பண்ண மாட்டேன். அவங்க சைடு இருந்து எனக்கு தண்ணி மட்டும் கொடுத்தா போதும். மற்றபடி சிமெண்ட்டு, சாலிட் பிளாக்கு, ஒன்றை ஜல்லியாக இருக்கட்டும், மணலாக இருக்கட்டும், கொத்தனாரோட கூலியாக இருக்கட்டும், ப்ளஸ் லேபர் சார்ஜ் எல்லாமே எங்க கூட அடங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம கல் வச்சு கட்டினதுக்கப்புறம் ஸ்லாப் மாட்டி கொடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பக்கவாக இருக்கும்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா பூ டிசைன் அந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் எல்லாம் போடுறது கிடையாது. காம்பவுண்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம போடணும் அப்படிங்கிறதுனால ஒரே யூனிஃபார்மாக இருக்கணும் போட்டோம்னாக்க. அதனால் நம்ம அதே ஒரே யூனிஃபார்மாக நம்ம போட்டிருக்கோம். பிரிக் ஷேப்பில் போட்டிருக்கோம். சில பேருக்கு ஒரே மாதிரி பிரிக்கு வச்சுருப்பாங்க. நம்ம அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதில் பெயிண்டிங் பண்ணோம்னாக்க நல்லா தெரிகிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிரிக் சைஸை நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அதில் மேலே டாப்பர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். டாப்பர்னாக்கா அந்த டைமண்ட் ஷேப்பில் தெரியுது பாருங்கள், அந்த போஸ்ட்டுக்கு மேலே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்ம டாப்பர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். தண்ணி நேராக டைரெக்டாக உள்ளருக்கு இறங்கி போகாமல் இருக்கிறதுக்காகவும் ப்ளஸ் ஒரு நீட்னஸ்க்காகவும் நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம். இப்போ பின்னாடி சைடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி சைடு எல்லோரும் அப்படியே அந்த கலவை வச்சு தேய்ச்சி சந்து பதிஞ்சோடு விட்டுருவாங்க. நம்ம அப்படி கிடையாது. 4 பக்கமும், அதாவது ஒவ்வொரு கேப்லையும் நம்ம சந்து வச்சு அடைச்சிட்டு அதில் நம்ம ஸ்பாஞ்சு வச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறோம். ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தா தான் அது நல்லாவே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். பெயிண்டிங் பண்ணால் கூட ஒரு ஆசடு அந்த மாதிரி இதெல்லாம் தெரியாமல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்டு உங்களுக்கு தேவைன்னாக்க இந்த நம்பருக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.